ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. ஒரு சிம்பிளான முறையில் நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க காய்ஸ். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் இப்போ 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோவுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்தாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நான் மட்டனை நல்லா கழுவி குக்கரில் போட்டுவிட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கறி வேகிறப்ப அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த கறியில் போகும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக அரைச்சிட்டாலும் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் இப்போ வந்து ரெண்டுமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா கறியில் வந்து உப்பு வந்து சேரணுங்கிறதுக்காக தான் நாம் போடுறோம். இப்போ எல்லா மசாலாவும் கலந்து விட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2-3 விசில் விட்டுக்கலாம். கறி வந்து இளநாட்டு கறியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 விசில் விடுங்க. கொஞ்சம் கறி வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா ஒரு 5 விசில் விடுங்க. அதுக்கப்புறமா அது விசில் வர வரைக்கும் நம்ம அடுத்தது என்னென்ன ஆட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன். நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன் இஞ்சியும் பூண்டும் 1 கிலோ அரிசிக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா தழை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும்தான் நான் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். நான் வேறு எதுவுமே சேர்த்து அரைக்கலைங்க. இந்த கல்பாசி, அந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறமா என்னமோ அந்த பூவெலாம் வந்து சேர்த்து அரைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஒரு பெரிய ஒரு சட்டி அதுக்கேற்ற அளவுக்கு, அதாவது 1 கிலோ நீங்கள் எவ்வளோ சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் உங்களுக்கு நிறையா போடணும் அப்படின்னு பிடிச்சா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் 1 கிலோவுக்கு ஏற்ற அளவுக்கு தான் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டேன். எண்ணெய் வந்து சூடானோடனே அது வெடிச்சோடனே நீங்கள் என்ன செய்யணும்னா வெங்காயம் ஆட் பண்ணணும். நம்ம போடுற ஒவ்வொரு பொருளும் வந்து நல்லா வந்து வதங்கணும். வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டாக வரும். நம்ம வந்து அது போட்டு 2 நிமிஷத்தில் அடுத்தடுத்த பொருளை போடக்கூடாது, டேஸ்ட்டு வராது. ஒவ்வொரு பொருளும் அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் சிம்பிளான முறையில் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி நிறையா போடலாங்க. வேறு இதெல்லாம் போடலாம். இன்னும் நிறையா மசாலாலாம் ஆட் பண்ணலாம், தேவையில்லை. இது இந்த அளவுக்கு சிம்பிளான முறையில் நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணாலே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு டைம் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலரில் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் முதல்ல தெரியாமல் இருந்துருச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே நெருங்கி நல்லா தெரியுது. இப்படி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது வந்து இது இஞ்சி பூண்டு வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு வந்து நான் தனித்தனியாக தான் அரைச்சிக்குவேன். இப்போ வந்து நான் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து தனியாக அரைச்சி போடணுன்னாலும் போட்டுக்கங்க, இல்லைன்னா 2 ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி போடணுன்னாலும் போட்டுக்கங்க. இப்போ வந்து நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே எண்ணெய் மேலே வந்து திரிஞ்சு மேலே வந்து மிதங்கும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் வேறு பொருள் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதாவது இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் தான் அடி பிடிக்கும். நீங்கள் அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் விடாமல். அப்போ தான், இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சி ஒரு மாதிரி திஞ்ச ஸ்மெல் வடிக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே மிதங்கி வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே மேலே வந்து அந்த போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாமே கீழே போயிடும். மேலே வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா மிதங்கி வரும். அந்த நேரத்தில் வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம எந்த பொருள் போடுறோமோ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்தாதாங்க. அதனால் ஒவ்வொரு பொருளும் நீங்கள் போடுறப்ப நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலு, என்னோடய வீடியோ எல்லாமே பாருங்கள். பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய், புதினா தழை, கொத்தமல்லி தழை இது 3ஐயும் ஆட் பண்ண போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுடலாம். பாருங்களேன், நல்லா எண்ணெய் மேலே மிதங்கி வருது பார்த்தீங்களா? அப்போதான் உங்களுக்கு வந்து மசாலா நல்லா வந்து சுண்டி வர்றப்ப நம்ம வந்து எந்த பொருள் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வச்சிட்டேன். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை மேலே அப்படியே தூவி விடணும். அதுக்காக கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி வடிகட்டிட்டு மட்டனை மட்டும் நம்ம போடணும். தண்ணியோடு அப்படியே சேர்த்து போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம அளந்து போடுறப்ப தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோங்கிறது தெரியாது. அதனால நம்ம வந்து மட்டனை தனியாக எடுத்துட்டு தண்ணி தனியாக அளக்கிறப்ப சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலாவும் தக்காளியில் சேர்ந்து நல்லா வந்து வதங்கும். வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி போட்டதுக்கான இதே இருக்காது, நல்லா வதங்கி வந்துடும். அதுவே நல்லா எண்ணெய் பாருங்கள் நல்லா மிதங்கி மேலே வந்துருச்சு. நம்ம சிக்கன் இருந்துச்சுன்னா சிக்கனில் வந்து நம்ம தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருவோம். இது மட்டனுங்கிறனால நம்ம குக்கரில் வந்து 2 விசில் விட்டு தான் இது பண்ணணும். ஏன்னா இதில் வேகாது அந்தளவுக்கு. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதில் இருந்த தண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மட்டன் மட்டும் சேர்த்துக்குங்க. மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம தேவையான மசாலா போட்டு அதுக்கப்புறமா அது ஒரு 10 நிமிட்ஸ் கறியில் போய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா மசாலா வந்து கறியில் ஆட் ஆகாது, சேர்ந்துருக்காது, ஒரு மாதிரி எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம கறி வேக வைக்கிறப்ப 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்காது, அதனால் கம்மியாக சேர்த்துங்க. இல்லை உங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா இன்னும் 2-3 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகால காரம் இறங்கும். அது இல்லாமல் கறி வேகிறப்ப நான் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணேன். அதனால் இப்போ 1 ஸ்பூன் தான் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி ஒரு 3-4 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதில் வேக வைக்கிறப்ப ஏன் போட்டு இதில் போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து கறி வேகிறப்ப நம்ம வெறும் கறியை போட்டு மஞ்சத்தூள் மட்டும் உப்பு போட்டு மட்டும் கறி வேக வைப்பாங்க. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கறியில் போய் டேஸ்ட்டு வராது, மசாலா வந்து ஒட்டாது. அதனால தான் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் சேர்த்தா அந்த கறியோடு சேர்த்து எல்லாமே மிக்ஸ் ஆகுறப்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. நான் இப்போ வந்து அந்த பவுலில் ஒரு பவுல், அதாவது 1 கிலோவுக்கு அரிசி வந்து அந்த ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துச்சு. அந்த அளவுக்கு தான் இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து எந்த பவுலில் வந்து அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ அந்த ஒரு பவுலில் வந்து 1.25 தண்ணி ஊற்றணும். அதாவது ஒரு படி, அதாவது அந்த ஒரு இதில் எதில் நீங்கள் எந்த டம்ளர்லேயோ எதில் எடுக்கிறீங்களோ 1.25 ஆட் பண்ணணும். எப்போவுமே 1க்கு 2 நம்ம போடுவோம், அந்த மாதிரி போடாதீங்க. நம்ம எப்போவுமே வந்து 1.25 தான் போடணும் பிரியாணிக்கு மட்டும். தண்ணி இல்லாமல் வடிகட்டி அரிசி போட்டுக்குங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து தண்ணி வந்து எப்போ ஊற போட்டேன்னா அரிசியில் வந்து நான் ஃபுல் தண்ணி ஊற்றி அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது தான் தண்ணி வந்து ஊற வச்சேன் அரிசியில் வந்து. ஏன்னா ரொம்ப ஊறினுச்சுன்னா கொஞ்சம் அரிசிலாம் 2 உடஞ்சிரும், கொலன்னு ஆகிடும். அதனால் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அரிசி ஊற போட்டேன். இப்போ வந்து ஒரு இது கொதி வந்தோடனே நம்ம அரிசியை போட்டாச்சு. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிண்டி விடுங்க. ரொம்பலாம் கிண்டாதீங்க. ரொம்ப கிண்டினீங்கன்னா கொலன்னு ஆகிடும், அரிசி 2 ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 2 கிண்டி விட்டுட்டு
கொஞ்ச நேரம் அதாவது 10 நிமிட்ஸ் கழிச்சு உப்பு தண்ணி இருக்கும் போதே உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. சரியா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா தண்ணி இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கங்க. தண்ணி இழுத்ததுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. அங்கே ரெண்டு அங்கே 2 இங்கே 2 நிற்கும். அதனால தண்ணி இருக்கும் போதே எல்லாமே பண்ணிடுங்க. தண்ணி இழுத்துருச்சு. இப்போ பாருங்க முளமுளன்னு வந்துருச்சு. லெமன் போட்டாச்சு. லெமன் ஒரு லெமன் அறுத்து அதில் போட்டேன். தண்ணி போடுறப்பயும் நீங்கள் லெமன் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். நான் இப்போ போட்டுக்கிட்டேன். நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். தம் கூட்டாச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் அதே மாதிரியே செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கொத்தமல்லி தூவியாச்சு.